ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 112. இன்றும் நாம் காணும் இக்காணொளி ஒரு சிலருக்கு முகம் சுளிக்க வைக்கலாம். இருப்பினும் இக்காணொளியை காண்போம். மகான்கள் மற்றும் சித்தர்களின் செயல்பாடுகளுக்கும் அவர்கள் சன்னதியில் நடக்கும் சம்பவங்களுக்கும் காரணம் நம் மன உணர்வுகளே அல்லது நம்மிடம் உள்ள கர்மாக்களே. சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் இல்லை. நாம் செய்த செயல்கள் அல்லது நாம் நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கிற செயல்கள் அல்லது நாம் எதிர்வரும் காலங்களில் செய்ய போகும் செயல்களை மாற்றியமைக்க அவர்களின் செயல்பாடுகள் பல நேரங்களில் நமக்கு புரியா வண்ணம் இருக்கும். பல வகையான யுக்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அனுபவத்தினாலும் காலத்தால் நாம் பொறுத்திருந்து காத்திருந்து நமக்கு நடைபெறும் சம்பவங்களாலும் ஏன் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது அப்பொழுது நமக்கு புரியும். சரி, நம் பாட்டியாரின் லீலாமிருதத்திற்கு வருவோம். கொடுமுடி திரு கணேசன் அவர்களுக்கு இளம் வயதில் நடந்த லீலையை இப்பொழுது காண்போம். இவரது மனைவியின் சம்மதத்தோடு பாட்டியின் லீலையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திரு கணேசன் அவர்கள். மேலும் நடந்த லீலையை அப்படியே அச்சு பிசகாமல் நடந்ததை நடந்தபடியே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். திரு கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவர். இவரது மனைவி கருப்பு நிறம், உயரம் குறைவானவர். இக்காரணத்தால் திரு கணேசன் அவர்கள் தன் மனைவியை குறைவாக மதிப்பதும் உதாசீனமாகவும் நடந்து கொண்டு தான் காணும் பிற பெண்களை அழகு என்றும் சிவப்பு நிற பெண்களே உயர்வு என்றும் ஏன் இதுபோல் நமக்கு அமையவில்லை என்றும் ஒருவேளை நல்ல சிவப்பு நிற அழகுடைய உயரமுள்ள பெண் நமக்கு கிடைத்து இருப்பின் நம் வாழ்வு நல்லா இருந்திருக்குமே என்றும் மனதிற்குள் அங்கலாய்த்து கொண்டார். மேலும் பிற பெண்களின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு கற்பனைகளிலும் பகல் கனவிலும் சந்தோஷம் அடைந்து கொண்டார். திரு கணேசன் அவர்கள் தன் மனைவியின் அழகை கூறி வசைபாடுவதும் இவரது மனைவியை தான் தேர்ந்தெடுத்தமை தவறு என்றும் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டார். மற்ற பெண்களின் மோகத்தால் மனம் சிதறி தன் மனைவியிடம் சிறு சிறு விடயங்களுக்கு கூட சண்டையிடுவது, அவரை மட்டம் தட்டி பேசுவது, வசைபாடுவது என துர்க்கணங்களால் வசப்பட்டார். திரு கணேசன் அவர்கள் அடிக்கடி சண்டையிட்டு கைகலப்பு செய்வதும் பிறகு சமாதானமாவதும் இவரது வாழ்வில் பழக்கமாயிற்று. பிற பெண்களின் மீது இவருக்கு இருந்த ஏக்கங்கள் வன்மமாக மாறி ஒரு நாள் இவரது மனைவியிடம் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அவரது மனைவியை தாக்கிவிட்டார். மனைவியை தாக்கிய சில மணி நேரம் கழித்து தனது கோபம் தணிந்தவுடன் திரு கணேசன் அவர்கள் பாட்டியாரை போய் காணலாம் என எண்ணி கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றார். அப்பொழுது மணி இரவு 9 ஆகும். திரு கணேசன் மற்றும் ஒரு சில நண்பர்களை மற்றும் நம் பாட்டியாரை தரிசிக்க எந்நேரமும் அணுக அனுமதி தந்திருந்திருந்தார்கள் திரு நடராஜன் ஐயா மற்றும் அவரது குடும்பத்தினர். திரு நடராஜன் ஐயா அவர்கள் வீட்டின் உள்ளே இருந்தாலும் வெளியே வராண்டாவில் அமர்ந்திருக்கும் பாட்டியை இரவில் எந்நேரமும் திரு கணேசன் அவர்கள் சந்திப்பதுண்டு. மற்றவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். காரணம், பாதுகாப்பு கருதியே அந்த நடைமுறைகள் இருந்து வந்தது. திரு கணேசன் அவர்கள் அந்த இரவு நேரத்தில் பாட்டியை காண சென்ற பொழுது டாக்டர் நடராஜன் ஐயா குடும்பத்தினர் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு பேரமைதி சூழல்.
அச்சூழலில் நம் பகவான் பாட்டியார் சாந்த ஸ்வரூபியாக அமர்ந்திருந்தார்கள். திரு கணேசன் அவர்கள் எப்பொழுதும் நம் பாட்டியாரை கண்டவுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார். அதேபோல் அன்றும் பாட்டியார் முன் விழுந்து வணங்க காத்திருந்தது பேரதிர்ச்சி அவருக்கு. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்தது என அடுத்த காணொளியில் காண்போம். ஓம் ஸ்ரீ காளி பாட்டி திருவடி சரணம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.